Hi friends, back in another video. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த விண்ட்ஷீல்ட் கார்டை வந்து நம்ம கார்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம்ன்றத இந்த வீடியோ. சோ நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க Monks XC. Stay tuned. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 minutes நான் முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ வெரி சிம்பிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வி ஹேவ் 2 clamps. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் காமிங்க. இந்த கிளாம்பில் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டு நம்ம இந்த லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணிவிட்டு லைட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரில் போட்டு மாட்டிடலாம். ஸோ அதே பொசிஷனில் திரும்ப லைட் நம்மளுக்கு ரீசெட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து இங்கேருந்து கழட்டணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? டூல்ஸ் தேவை. ஸோ ஆல்வேஸ் ஜஸ்ட் கோ அண்ட் கெட் அவர் டூல் பாக்ஸ். இது எனக்கு கொடுத்துருங்க. ஸோ வெரி சிம்பிள். இங்கே 2 போல்ட் வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு போல்ட் பார்க்குறீங்க இல்லையா, அதில் இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம்லேயே ஒரு போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கிளாம்ப் கொடுத்துருக்காங்க, அதை மாட்டினா போதும். ஸோ மாட்டினதுக்கப்புறம் யூ கேன் see the லுக், நல்லாயிருக்கும். ஸோ வித்தின் a few minutes we will install. Stay tuned. ஸோ ஆருஷ் டூல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. just a matter of few minutes. yeah good. ஆருஷ் இதை பிடிச்சிக்கோங்க, நான் எடுக்கிறேன். ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க. இல்லை ஓகே, கேமரா எடுக்கு, கேமரா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. யா குட் குட் குட். அப்போ இதை பிடிச்சிக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு அலங்கி தான், செட் ஆகல. ஸோ நம்மக்கிட்ட அலங்கி செட் இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்பா இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு முதல்ல கழட்டிட்டு திரும்ப நம்ம பொசிஷன் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் இது வந்து செல்ஃப் த்ரெட்டு தான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு வேலை. மற்ற கிளாம்ப்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ். ஸோ முக்கியமாக இந்த கிளாம்ப் வந்து மேலே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் வில் கம் லைக் திஸ்.
ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை முதல்ல ரிமூவ் பண்ணும். அந்த அலங்கி ஸோ ஃபுல்லாக இது அலங்கி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டான சைஸ் மேட்ச் ஆகலை. எல்லா செட்டும் வச்சுருக்கோம், எல்லா நம்பர்ஸும் வச்சுருக்கோம் நம்ம. பட் எப்படின்னு தெரியல, மேட்ச் ஆகலை. பாருங்கள், நம்மக்கிட்ட அலங்கியோட ஒரு ஃபுல் செட் இருக்குது. அது போக இது எங்கே இருக்குது, இத்தனை அலங்கீஸ் இருக்குது. இத்தனை அலங்கீஸ் போட்டும் அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஸ்க்ரூவில் ஏதாவது ஃபால்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனி ஹவ் we managed to ஓப்பன் பண்ணிட்டோம். நல்ல லென்த்தான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி கிளாம்பை போடுவோம். இது வந்து ரொம்ப ஈஸி. இஸ் ஒன் ஈஸி மெத்தட். அவ்வளோதான். டைட் பண்ண வேண்டாம், நீங்கள் மாட்டிட்டு அப்புறம் டைட் பண்ணலாம். அகெயின் திஸ் ஹேஸ் டு கோ இன் ஹியர். ஸ்பேனர் இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட மல்டி ஸ்பேனர், எல்லா சைஸு ஸ்பேனரும் இது. ஸோ இப்படி ஒரு டூல் இருக்கிற போய் ஸ்பேனர் செட் ஆகலைன்னா கூட நம்மளால் மாட்ட முடியும். திஸ் இஸ் பயங்கர ஹீட்டு, பயங்கர ஹாட்டாக இருக்குது வெளியில். ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த ஆங்கிள் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. எப்படி வரும்? எஸ், இப்படி வரும். இந்த அலங்கி செட்டு இங்கே ஓகே. ஸோ ஒன் சைடு நம்ம வந்து போட்டாச்சு. Okay.
ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Now we need to fix this. So finally all done. ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும்தான் மீதி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதோட அந்த கவர் எங்கே போச்சு, இதில் ஒரு ஸ்டிக்கர் வந்துச்சு, கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 போல்ட் போட்டிருக்கோம். அந்த போல்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பிராண்டிங்கோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே ஒட்டிட்டோம் அப்படின்னா பிராண்டிங் மாதிரியும் இருக்கும். அந்த போல்ட் தெரியாது. சூப்பர், கம்மிங்க பக்கத்தில். வெரி நைஸ், வெரி நைஸ். அதே மாதிரி இந்த பக்கமும் நீ ஒட்டுறியா? ஓகே, நீ ஒட்டு. எப்படி ஒட்டணும்னு தெரியுமா? கையில் படாமல் ஒட்டணும். ஓகே, ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வெரி நைஸ், சூப்பர். சூப்பராக ஒட்டியாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட தாரில் இருக்கிற windscreen guard is ready and installed at home. Nice. இப்போ நம்மளோட அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த லைட் ப்ராக்கெட்ஸை கழட்டிட்டு இந்த லைட்டை இங்கே ட்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு ட்ரில் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெடி பண்ணலாம். எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஈஸியாக கழட்டியாச்சு. இந்த ப்ராக்கெட் எடுத்து வச்சுருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைட்டை கரெக்டாக இங்கே வர மாதிரி வச்சிட்டோம்னா அதே பொசிஷனுக்கு வந்துடும் இல்லையா? வச்சிடலாமா? இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரில் போட்டு இந்த போல்ட்டை போட வேண்டியதுதான். தட்ஸ் நைஸ். ஐ திங்க் இந்த ஒரு லென்த் போல்ட் இருக்குது நம்மள்கிட்ட. போல்ட்டு போட்டோம்னா எஸ், இது கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். குட். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஒரு ட்ரில். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இது ஸ்லாண்டாக இருக்குது, ஆனால் ட்ரில்லு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஹோலாக அந்த பக்கம் என்ன போடணும். டன். சூப்பர். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த போல்ட் உள்ளே போகுமான்னு. இன்னும் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் பிட்டு போட்டோம்னா அந்த போல்ட் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும்.
போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைட் ஃப்ரேமை மாட்டிக்கலாம். கீழே வந்துடுச்சு. கீழே நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு வழியாக ட்ரில் பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இப்போ இதுக்கு வாஷர் அங்கே பார்க்க ஈஸியாக தெரியும், பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட். ஸோ இது மாதிரிலாம் ட்ரில் போடும்போது யூ ஷுட் வேர் காகுல்ஸ் போட்டு தான் போடணும், இல்லைன்னா சேஃப்டி இல்லை. ஸோ ஃபைனலி வி ஹவ் டன் கம்ப்ளீட்டட். ஸோ பார்க்கலாம், நீங்கள் நம்மளோட விண்ட்ஸ்க்ரீன் கார்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதில் நம்ம லைட்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நவ் மை கார் இஸ் மோர் மேசிவ், மோர் ஸ்ட்ராங்கர், மோர் பீஸ்டி. ஸோ ஃபைனலி நம்ம அது ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த விண்ட்ஸ்க்ரீன் கார்டோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ நார்மலி என்ன பண்ணுவோம்னா ஆஃப் ரோடிங் போகும்போது நிறைய இந்த ட்ரீஸ் பிரான்ச்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், டேரெக்டாக வந்து விண்ட்ஸ்க்ரீனில் வந்து அடிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லிம்ரைசர் போடுவாங்க. லிம்ரைசர் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டீல் ரோப் வந்து இந்த கார்னர் வரைக்கும் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டீல் ரோப்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சஸை வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனில் படாமல் தூக்கி ஃபுட்டுக்கு மேலே விட்டுடும். ஸோ அது நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீல் ரோப் வந்து எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அது கையில் அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து பிரான்ச்சஸை இதோட தடுத்துடும், கண்ணாடியில் பட விடாது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் விண்ட்ஸ்க்ரீன் கார்டு. ஸோ ரொம்ப அழகாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த வெயிலில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து சேனலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நான் உங்கள் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. பாய்.